தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் என்கிற தலையங்கத்தில் தேவனுடைய சித்தத்தை குறித்து தினமும் ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் எபேசியர் 1 அதிகாரம் 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருக்கு பிள்ளைகளாகும்படி எங்களை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், கழுவி இருக்கிறார், பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னத்திற்கு? அவருடைய சித்தம் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், வாழ வேண்டும், இருக்க வேண்டும், தேவ சமூகத்திலே வந்து சேர வேண்டும். அவருடைய சித்தம் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்றால் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்று கொண்டிருக்கிற நாங்க அந்த தேவ சித்தத்தை புரிந்து பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நானும் நீங்களும் வேதத்தின்படி ஆவியானவருடைய நடத்துதன்படி தேவனுடைய சித்தத்தை புரிந்து தேவனுக்கு பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். பிள்ளைகள் ஆகும்படிதான் அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் பாவமில்லாதவர், அவர் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத தெய்வம், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் யாரையும் மன்னிக்கிறவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், அவர் தேடிச் செல்லுகிறவர், அவர் ஒருவரும் கெட்டு போவதை விரும்பாதவர். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற எங்களுக்கு இந்த இருதயம், இந்த குணங்கள், இந்த அவருடைய சுபாவங்கள் உண்டா என்பதை தேவ சமூகத்தில் யோசிக்க வேண்டும். தாழ்த்துகிறோமா நானும் நீங்களும்? அன்பு காட்டுகிறோமா நானும் நீங்களும்? மன்னிக்கிறோமா நானும் நீங்களும்? தேவனுக்காக வாழுகிறோமா நானும் நீங்களும்? தேவனுடைய சித்தம் செய்கிறோமா நானும் நீங்களும்? அவரை பிரதிபலிக்கிறோமா நானும் நீங்களும்? தேவ சமூகத்தில் எங்களை நிதானிக்க, எங்களை ஆராய, தேவனுடைய புத்திரர் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவாராக, நடத்துவாராக. ஆமென்.